பயமறியா பிரம்மை இந்த படத்தை இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். என்னென்னா ஒரு சில கதைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் அந்த கதையாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிறிஸ்டோஃபர் நோலனுடைய படங்கள் நீங்கள் எது பார்த்தாலும் சரி அந்த அட்டெம்ப்டாகவே அது பயங்கர புதுசாக இருக்கும். தொடர்ந்து படம் பார்த்துட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த மாதிரியான அட்டெம்ப்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக பார்க்கும்போது எப்படி இப்படி ஒன்று யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை ஷாக்காக ஒன்று பண்ணும். ஆனால் ரெகுலராக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களே, எப்போயாவது ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்து பார்த்து, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தேட்டருக்கு வரவங்க, இல்லை நார்மலாக படம் பார்க்குறவங்க, அவங்களுக்கும் இது ஒரு தொழிலாக பார்க்காம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர காம்ப்ளிகேஷனான ஒரு கதையை கொடுத்தோன்னா அவங்க ஒரு மாதிரி குழப்பமாயிடுவாங்க. இந்த படம் என்ன சொல்ல வருது, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருச்சு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன், மைனஸாகவும் பார்க்குறேன். இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நம்மளை எக்ஸைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கொண்டு வந்தது இந்த படத்தோட ப்ளஸ். ஆனால் தெரியாத ஆடியன்ஸு, நார்மலாக இருக்க ஆடியன்ஸுக்கு டக்குன்னு எதுவுமே புரியாத ஒரு பாயிண்டில் இருக்கிறதுனால அதுவே இந்த படத்தோட மைனஸாகவும் மாறுது. அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்க்குறேன். பட் எனக்கு என்ன இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சுன்னா, ஆரம்பத்துலேயே அவங்க சொல்லிட்டாங்க ஆடியன்ஸு தெளிவாக ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு புக்கு, அந்த புக்கை படிக்கிற நிறைய பேர் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஹீரோ கேரக்டரோடு அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்க எப்படி அந்த கதைக்குள்ளே ஒன்றிணைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்படி தான் அந்த மெயின் ஹீரோ கேரக்டரை மாற்றி வேறு கேரக்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தில் இன்னும் எக்ஸைட் பண்ணுற மாதிரி பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஹீரோ கேரக்டர் மட்டும் இல்லாமல் கூட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரும் ஒரு சில இடத்துல பிளேஸ்மெண்ட்டை மாற்றிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பேஸில் இருந்தது. அதுவும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்டு மியூசிக்காகவும் சரி, சினிமாட்டோகிராஃபி வைஸ்லையும் சரி, இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஏன்னா படம் ஸ்டார்ட் டு எண்டில் அந்த மியூசிக்கலாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, கதையாக அவங்க சொல்லும் போது ஸ்டார்ட் டு எண்ட் நமக்கு எங்கேயுமே இந்த கதையை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற மூடுக்குள்ளேயே இல்லை, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாட்டுக்குள்ளேயே இருந்தது. அண்டு நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா ஒரே கேரக்டர் தான் வேறு ஆட்கள் நடிக்கிறாங்க, ஆனால் இந்த எந்த இடத்துலையுமே அது டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக நடிச்சிருந்தாங்க. குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்க அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜெகதீஷாக இருக்கட்டும், அதை தாண்டி ஹரிஷ் சுத்தமனாக இருக்கட்டும், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த கேரக்டர் நடித்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அந்த கேரக்டரோட ஜோனுக்குள்ளே என்ன தேவையோ அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. கம்மிங் பேக் டு இந்த படத்தோடைய கதை என்னன்றது சொல்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே சொன்னால் அது ஒரு மாதிரி ஸ்பாய்லர் ஆகிடும்ன்றதாக சொல்ல. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கொலை பண்ணவர், அவர் வந்து நிறைய கொலைகள் பண்ணியிருக்காரு. அவருடைய கொலைகள் எதனால் நடந்து ஏன் நடந்ததுன்றதுக்காக ஒரு எழுத்தாளர் வந்து கேட்டு என்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள், எதனால் அந்த முதல் கொலை நடந்ததுன்றதுலேருந்து கடைசி கொலை வரைக்கும் எதனால் நடந்தது அப்படின்ற அந்த ரீசனை அவரோட ஸ்டோரியை அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லும் போது நமக்கு அதை எப்படி காட்டுறாங்கன்னா, வேறு கேரக்டர்ஸ் அந்த ஹீரோ கேரக்டர், ஜெகதீஷன்றது அந்த ஹீரோ கேரக்டர், அந்த கேரக்டரை வேறு மாதிரி காட்டிகிட்டே இருக்கான். எக்ஸாம்பிள், அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் பேசிட்டு இருந்ததில்ல, அந்த கதையாசிரியர், ரிப்போர்ட்டரில் அந்த கதையாசிரியராகவே ஒரு இடத்துல அந்த ஜெகதீஷ் கேரக்டராக இருக்கார், இன்னொருத்தர் ஹரிஷ் சுத்தமனாக இருக்கார், இன்னொருத்தர் அதே கேரக்டர் பொண்ணாக இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, அந்த மெயின் ஹீரோ கேரக்டர் இருக்கார்ல, அந்த ஹீரோ கேரக்டரை அந்த புத்தகமாக படிக்கும்போது அந்த ஹீரோ கேரக்டரும் படிக்கிறவங்களும் கனெக்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல பொருத்தி பார்க்குறாங்க. அதனால் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த கதையில் காட்டுறாங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த ஜேர்னி எப்படி முடியுது அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்கும். ஒரு கொலையாளி கடைசியில் அவன் எப்படி ஜெயிலுக்கு போகிறான்றதான் இந்த படத்தோடைய சிம்பிளான ஒரு ஒன்லைன். இதில் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சது என்னென்னா, இதில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வர போர்ஷன் மட்டும் அது ஒரு ஃபேமிலி ஜோனுக்குள்ளே இருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு பொண்ணாக ஒரு மனநிலையிலேருந்து சொல்லி யோசித்து பார்க்கணும். ஃபேமிலி கிட்டே டக்குன்னு பசங்களோட பொண்ணு கொஞ்சம் அதிகமாக அட்டாச் ஆகிடுவாங்கன்ற ஃபீல் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு அந்த பாயிண்ட்டாக பார்க்கும்போது அது ரொம்ப சரியாக அந்த இடத்துல ஒரு பொண்ணு கேரக்டர் ப்ளேஸ் பண்ணது ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த படத்தோடைய ரைட்டர் அண்ட் டேரக்டர், அவருக்கு என்ன போலீஸ் மேலே கோவம்னு தெரியல, படத்தோட ஒரு சீக்வன்ஸ் ஒரு போலீஸில் அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸை எக்ஸ்ட்ராடனரியாக ஃப்ரேமிங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு இடத்துல ஒரு 4-5 பேர் வராங்க, நார்மலாக ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் வந்து அந்த கார் பின்னாடி போலீஸ் அப்படின்றது எழுதியிருக்கு. அதனால் இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது எல்லா ஹீரோஸ்க்குமே இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த ஜெகதீஷ்ன்ற கேரக்டரில் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இருந்தது. அவங்க எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக அதை பண்ணியிருந்தாங்க. அண்டு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரே சீக்வன்ஸ் மறுபடியும் சப்போஸ் அவன் வாழ்க்கையில் ஒரு இடத்துல திருந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த திருந்துற ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கும், அது எல்லாத்தையுமே அவன் மிஸ் பண்ணிட்டானேன்னு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுவுமே எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பாயிண்ட்டு, அவன் ஒரு இடத்துல அந்த
கதையாசிரியர்கிட்ட டக்குனா அவர்கிட்ட இருக்க பென்சில் இவன்கிட்ட வந்தவொடனே ஆயுதமாக வருது. அந்த சீன் சத்தியமாக ஒரு கூஸ் பம்ஸாக ஒரு பேங்காக ஒரு சில படத்தில் ஒன்று ஃபயராக ஒன்று ஒர்க் அவுட் ஆகலாம். அப்படி ஒரு சீனாக இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது சந்தேகம் தான். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய காம்ப்ளிகேஷனான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கணும். அதில் ஒரு பயங்கரமான ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். அது ஒரு மாதிரி போயட்ரிக்காக போகணும். அண்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரியான ஆள்லாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி நார்மல் கமர்ஷியல் சினிமா பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாதுன்றதான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் வந்து எனக்கு மிஸ்ஸிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு பெரிய ஃபீல் என்ன அப்படின்னா, இந்த படம் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து வேறு நிறைய படங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் என்ன மிஸ் ஆகுதுன்னா, அந்த கதைக்குள்ளே ஒரு கிரிப்பிங் இருக்கும்ல, இதனால தான் இது நடந்தது, அடுத்த சீக்வன்ஸ் என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை தான் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி.